அங்கே நில்லு, கிட்ட வராத. போலீஸுக்கு போக கூடாது, தெரியக்கூடாது சொல்லி உன் புருஷன் போலீஸுக்கு போயிட்டான்ல, அவன் ரொம்ப புத்திசாலி, நான் எல்லாம் கோமாளி. எனக்கு ஃபைல்ல கையெழுத்து போட்டு வரலனா ஒழிஞ்சு கொன்னுடுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மரியாதை நீ வெளியே போயிட்டீன்னா நீ உயிரோட பொழைச்ச, இல்லைன்னா நீயும் பணமாயிடுவேன். குழந்தை உள்ள தூக்கி போட. கிட்ட வந்த கழுத்து அறுத்துருவேன். போடா நீ, போடா. விடுற குழந்தைய சொல்லு, விட சொல்லு குழந்தைய, அறுத்துருவேன் கழுத்து. விடுற குழந்தைய. Oh!
மம்மி 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 என்னாச்சு மம்மி 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 என்னாச்சு எந்திரிங்கம்மா மம்மி மம்மி எந்திரிங்க மம்மி மம்மி என்னாச்சு மம்மி 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 அம்மா வலிக்குதா அம்மா ஐ எம் வெரி சாரி மேடம். வயிற்றுல பலமா அடிபட்டிருக்கிறதுனால எங்களால ஒன்றும் பண்ண முடியல. உங்க ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மேடம் மேடம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க ப்ளீஸ். அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே? மம்மி அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க அழுகுறீங்க. மம்மி ஏன் மம்மி அழறீங்க? மம்மி மம்மி என்ன மம்மி ஆச்சு? அழாதீங்க. அப்பா அப்பா என்னன்னே தெரியல அம்மா அழுகுறாங்கப்பா. அப்பா அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னே தெரியல. உடனே மம்மி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா எனக்கு கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்க கிட்ட மம்மி எப்படி சண்டை போட்டு தெரியுமா என்ன காப்பாத்துனாங்க. அழாதீங்க மம்மி. அப்பா மம்மி மட்டும் என்ன காப்பாத்தல, அவங்க என்ன கொன்னே போட்டுப்பாங்க. உன்னை காப்பாத்திட்டாங்க, ஆனா பாப்பாவை என்னப்பா அம்மா ஏதோ சொல்ல வேணும்ன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஒண்ணு இல்லடா. அப்பா அவங்க அம்மா வயித்துல எப்படி தெரியுமா கட்டையால அடிச்சாங்க? பாப்பாக்கு வலிச்சிருக்குமாப்பா? பாப்பாக்கு புண்ணா இருந்ததுன்னா எப்படி மருந்து போடுவீங்க மம்மி? மம்மி எனக்கு ஒரு ஐடியா. தம்பி பாப்பா பிறந்த கொஞ்ச நாள்லயே அவனுக்கு ஃபைட் கத்து கொடுத்துருங்க. அப்பதான் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க வர வேணாம். அவன் வந்து என்ன காப்பாத்துவான் இல்லப்பா? இல்ல மம்மி. அப்பா தம்பி பிறந்த உடனே முதல்ல அவனுக்கு ஃபைட் தான் கத்து கொடுக்கணும். அம்மா என்ன மாதிரி ஃபைட் பண்ணாங்க தெரியுமா? அதே மாதிரி தம்பியும் பண்ணணும். ஆனா நானும் அவனும் சண்டை போட்டுக்க மாட்டோம். ஆனா தம்பி யாராவது அடிச்சாங்க அவங்க அவ்வளவுதான். நான் சும்மா விட மாட்டேன். அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுவனா? வா. ஏப்பா அம்மா அழறாங்க? அது ஒண்ணு இல்லடா. சரி வா போலாம். பார்த்து இறங்குமா. வாமா.
மாத்திரை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அந்த குடையில தாம்மா வச்சிருக்கேன். ரம்யா, வாந்தி வர மாதிரி இருக்கா? ரம்யா, இப்பவாது உன் மனசுல இருக்கிறது கொட்டி தீர்த்துடுடி. உனக்கும் புருஷனுக்கும் என்னடி பிரச்சனை? நானும் பிரியாவும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்நேரம் உன் உயிர் போயிருக்குமேடி. நீ சாக துணிற அளவுக்கு என்னடி பிரச்சனை? சொல்லுடி, சொல்லுடி. நீ செத்துட்டா நான் மட்டும் உயிரோட இருந்துருவேன் நினைச்சிட்டியாடி? இருக்க மாட்டேன்டி, இருக்க மாட்டேன். நானும் செத்து தொலைஞ்சிருவேன், செத்து தொலைஞ்சிருவேன். சொல்லுடி, வாய் திறந்து சொல்லு. அத்தை, இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கா. 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன ஆச்சுன்னு நிதானமா கேட்கலாம். இப்ப அவளை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்லம்மா, அவ போன தடவை புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்தப்ப நாம என்ன ஏதுன்னு கேட்டோம்ல. வாய் திறந்து பதில் சொல்லாமலேயே அவ பாட்டுக்கு வந்தா, அவ பாட்டுக்கு போயிட்டா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்குறதுனாலதான் எனக்கு தற்கொலை வரைக்கும் போயிருக்கா. இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன்ல ரம்யா, சொல்லுடி. மனசுல இருக்கிறது கொட்டி தீர்த்துடு. சொல்லுடி ரம்யா, சொல்லுடி. சொல்லி தொலை, சொல்லு ரம்யா. வணக்கம்மா. என்னோட பேரு மதுபாலா, ரம்யாவோட ஃப்ரெண்டு.